கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் வராகி அம்மன் வழிபாடு எப்போது எப்படி வழிபட வேண்டும் என்று வாங்க பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில்தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாட்டு செய்வார்கள். ஆனால் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு என்று வரும்போது அமாவாசை, பஞ்சமி ஆகிய திதிகள் விஷய கண் திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீங்கும் காக்கும் அம்மனாக வராகி அம்மன் வழிபாடு செய்யப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருத்தப்படும் ஸ்ரீ வராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கும். மகாவராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன. மேலும் சப்த கன்னிமார்களின் ஒருவர் என்பது குறிப்பிடப்பட்டதாக புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதற்கு கடன் தொல்லை தீரும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகிக் கொண்டே இருக்கிறதா? வரவுக்கு மீறி கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல், கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள், தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தரிசித்து வரலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் வராகி அம்மன் ஆலயத்திற்கு அல்லது சன்னதியில் ஒற்றைப்படை எண்ணெயில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வரவும் ஒரு சில வாரங்களிலே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். கடன் தொல்லை மட்டுமின்றி கடனால் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதனமாக, எதிரிகளின் பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழி கிடைக்கும்.